பிரைஸ் தி லார்ட். இந்த மே மாதத்திலும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். இந்த காலை வேளையிலும் நம்முடைய இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாக இருக்கிற 85ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை நாம் என்ற காலை வேளையில் தியானிப்போமாக. 85ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். கர்த்தர் நன்மையானதையே தருவார். பிரியமானே, சங்கீதக்காரன் இந்த வசனத்தை எழுதும்போது கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, நிச்சயத்தோடு சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இந்த மாதத்தின் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் தாமே நம் யாவரையும் நடத்துவாராக. பிரியமானவர்களே, நன்மை என்று சொல்லும் போது யாக்கோபு அப்போஸ்தலன் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லும் போது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரலோகத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நன்மையான எந்த ஈவு வந்தாலும் பிரியமானவர்களே நன்றாய் தெரிந்து கொள்ளும், அது மனுஷனிடத்திலிருந்து வருகிறதில்லை, இல்லாவிட்டால் பூமியிலிருந்து நமக்கு வருகிறதில்லை. அது பரலோகத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நமக்கு வரக்கூடிய எல்லா நன்மைகளும் தேவனிடத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நன்மையை யார் தங்களுடைய ஜீவியத்தில் உணர முடியும், இல்லாவிட்டால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, யாத்திராகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் 20ஆம் வசனத்தில் நாம் படிக்கும் போது, மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினார்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இங்கே தேவன் அந்த எகிப்திலே சேர்ந்துதான் அந்த மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி படிக்கிறோம். எது நிமித்தமாக நன்மை செய்தார் என்றால், அவர்கள் அந்த எகிப்துல இஸ்ரவேலர்களுடைய ஆண் பிள்ளையை கொல்லும்படியாக பார்வோன் கட்டளையிட்டிருந்தார். அந்த ஆண் பிள்ளைகளை அவர்கள் கொல்லாதபடிக்கு அவர்கள் இரக்கம் பாராட்டினார்கள், அவர்கள் அதை காப்பாற்றினார்கள். இது நிமித்தமாக தேவன் அவருடைய ஜீவியத்தில் நன்மை செய்கிறவராக இருந்தார். பிரியமானவர்களே, ஆண் பிள்ளை என்று சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நம்ம கொடுத்ததான அந்த ஜெய ஜீவியமானது, அந்த பரிசுத்த வாழ்க்கையானது, அது ஆண் பிள்ளையாக இருக்கிறது. எவருடைய வாழ்க்கையில அந்த பரிசுத்த ஜீவியத்தை, அந்த ஜெய ஜீவியத்தை காத்து கொள்கிறார்களோ கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில தான் நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறார். ஸோ பாவிகளுக்கு தேவன் நன்மை செய்கிறவர் இல்ல. ஆகவே பாவத்தில் இருக்கிறவர்கள், பாவத்தில் ஜீவிக்கிறவர்கள், ஜெய ஜீவியம் செய்யாதவர்கள், பரிசுத்த வாழ்க்கை செய்யாதவர்கள் வாழ்க்கையில தேவன் நன்மையை தர முடியாது. ஆகவே அப்படிப்பட்டவர் நன்மை எதிர்பார்க்க முடியாது. ஆகவே நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்கும் போது அந்த தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் சங்கீதக்காரன் 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் சொல்லும் போது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதார் என்று சொல்லி படிக்கிறோம். ஆகவே யார் உத்தமமாய் நடக்கிறார்களோ, யார் செம்மையாய் ஜீவிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தேவன் நன்மை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த மாதத்தில் கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தை நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வழிகள் உத்தமமாக இருக்கவே, நம்முடைய ஜீவியம் அது ஜெய ஜீவியமாக, அது பரிசுத்தமான ஜீவியமாய் காணப்பட வேணும். இரண்டாவதாக நாம் வேதத்தில் படிக்கும் போது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கும் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று பார்க்கிறோம். யார் பரமபிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் நன்மை செய்கிறார். ஆகவே பிரியமான, நன்மை வேணும் என்று வாஞ்சிக்கிற நாம் தேவனை நோக்கி பார்க்க வேணும், அனுதினமும் தேவனை தேட வேணும், தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கணும், ஆண்டவரிடத்துல கேட்க வேணும். அப்ப ஜெபத்தின் மூலமாக தேவனிடத்தில் நன்மை பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள், நாம் தேவனை தேடாமல் ஜெபிக்காமல் இருந்துட்டு கர்த்தரிடத்துல இருந்து நன்மை வர்றதில்லை என்று சொல்லி அவரை குறை சொல்லக்கூடாது. ஆகவே ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையான ஈவுகளை கொடுக்கிறார். ஆகவே அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மைகளை தேவன் தருகிறார். மூன்றாவதாக நாம் விதத்துல பார்க்கும் போது ஆதியாகமம் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல படிக்கும் போது தேவன் இப்படியும் செய்கிற தேவனாக இருக்கிறார். எப்படி என்று பார்க்கும்போது 50:20 வாசிக்கிறோம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்போது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று யோசேப்பு சொல்லுகிறார். பாருங்க, அங்கே அவருடைய சகோதரர்கள் அவனுக்கு தீமை செய்தார்கள்.
அவனை எகிப்துக்கு விற்று போட்டார்கள். அவனை ஒரு அடிமையாக விற்று போட்டார். ஆனா தேவன் அதை அப்படியே நன்மையா மாற்றிட்டார். இப்ப எகிப்துக்கே அவன் ஒரு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல ஒரு தளபதியாக இருந்து அந்த தேசத்தை ஆளுகை செய்கிற இடத்துக்கு வந்து விட்டார். இப்ப அந்த தூக்கி போட்ட இல்ல விற்று போட்ட அந்த சகோதரருக்கு இவர் தான் உதவி செய்யக்கூடிய இடத்துக்கு கர்த்தர் அவரை உயர்த்தினார். அவருக்கு வந்து அந்த கண்டதான அந்த சொப்பனத்தின்படி தரிசனத்தின்படி அவரை கர்த்தர் தலையை உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார். பிரியமானவர்களே, சில சந்தர்ப்பங்கள் இப்படி கூட நமக்கு நடக்கும். மற்றவர்கள் நமக்கு அவர்கள் குறிக்கிறதான அந்த தீமைகள் இல்லாவிட்டால் மற்றவர்கள் நமக்கு செய்ய வாஞ்சிக்கிற அந்த தீமைகள் தேவன் அதை நன்மையாக மாற்றுகிறார். தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். யோசேப்பின் வாழ்க்கையை அப்படிதான் செய்தார். ஆகவே பிரியமானவர்களே, மற்றவர்கள் எனக்கு விரோதமாக இப்படி செய்திருக்கிறார்கள், அப்படி செய்கிறார்கள், அவங்களால தான் இப்படி நடந்தது என்று சொல்லி நாம் மற்றவர்களை குறை சொல்லி கொண்டிருக்கூடாது. நாம் கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்கும் போது உத்தமமாய் நம்முடைய வழியை காத்துக்கொண்டு நாம் தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறவர்களா இருக்குமானால் தேவன் அந்த தீமைகளை எல்லாம் நன்மையாக மாற்றி விடுவார். எப்படி யோசேப்பின் வாழ்க்கையை அப்படி மாற்றினார். ஆகவே தேவனிடத்திலிருந்து நன்மை உண்டாக்கூடியதாக இருக்கிறது. ஸோ மனிதர்கள் எவ்வளோ தீமையை நமக்கு விரோதமாக பிளான் பண்ணாலோ இல்லை யோசித்தாலோ அவைகள் ஒவ்வொன்றையும் தேவன் நன்மையாக மாற்றுகிறார். ரோமர் 8:28 அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ளாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். தேவனை நேசித்து தேவனில் அன்பு கூர்ந்து ஜீவிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எந்த காரியம் நடந்தாலும் அது தீமை நன்மை எல்லாம் நம்ம இடத்துக்கு வரும்போது அதை நன்மையாக தேவன் முடிய பண்ணி விடுகிறார், நன்மையாக கர்த்தர் மாற்றுகிறார். அதான் அன்பு கூறுவர்களுக்கு சகலவும் நன்மையாக மாறும். இந்த ஒரு பகுதி அந்த ஒரு பகுதி நான் சொல்லாமல் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி விடுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தில் நன்மை செய்கிறவராக இருக்க போகிறார். ஆகவே எத்தனை பேர் தீமைகளை நமக்கு விரோதமாக செய்தாலும் இல்லாவிட்டால் பிளான் பண்ணாலும் இல்லாவிட்டால் அவர்கள் யோசித்தாலும் இல்லை கிரியை செய்தாலும் ஒன்றை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் அதையெல்லாம் நன்மையாக நமக்கு முடிய பண்ணுவார். அது மாத்திரமல்ல, நான்காவதாக நாம் வேதத்துல வாசிக்கும் போது சில நேரங்கள்ல நன்மைகள் நமக்கு உடனடியாக கிடைக்காமல் இருக்கலாம். ஒருவேளை நம்ம உத்தமமாய் ஜீவிக்கிறவர்களா இருக்கலாம், பரிசுத்தமாய் நடக்கிறவங்களா இருக்கலாம், இல்லாவிட்டால் நம்முடைய ஜீவியத்துல தேவ சமூகத்துல இருக்கிறவங்க ஜெபிக்கிறவங்களா கர்த்தர் உண்மையா தேடுகிறவர்களாக தேவனில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கலாம். ஆனா சில நேரங்களில் இப்படி செய்தாலும் உடனடியாக நன்மை நம்முடைய ஜீவித்தை அனுபவியாமல் இருக்கணும். அதுதான் உபாகம புஸ்தகத்துல வாசிக்கும் போது உபாகமம் 8:15 படிக்கும் போது, உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு, இங்க பாருங்க, உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சிமான பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாக உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்தில் உன்னை போஷித்தவருமான உன் தேவனாகி கர்த்தரை நீ மறவாமலும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்க வாசிக்கும் போது உன் பின் நாட்களில் நன்மை செய்யும்படியாக ஆண்டவர் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் எப்படி நடத்துறாருன்னா, இங்க வாசிக்கிறோம், உன்னை சிறுமைப்படுத்துகிறார், தேள்கள் கொள்ளிவாய் சர்ப்பங்கள் உள்ள இடங்களில் நடத்துகிறார், தண்ணீர் இல்லாத வறட்சியான பாதைகளில் நடத்துகிறார். பாருங்க, பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம போகிற பாதை இப்படி கூட இருக்கும். ஆனா உண்மையாக கர்த்தரை தேடுகிறவர்களா இருக்கலாம், நாம் ஜீவம் செய்கிறவர்களாக இருக்கலாம், தேவனில் அன்பு கூறுவர்களாக இருக்கலாம், எல்லாம் ஓகே தான். ஆனா தேவன் சில நேரத்துல சோதனையின் வழியாகவும் நடத்துகிறார். நம்முடைய பாதையில கொள்ளிவாய் சர்ப்பங்கள் தேள்கள் பலவிதமான இப்படிப்பட்ட போராட்டங்கள் கஷ்டங்கள் வழியாக நம் சோதனைகள் வழியாக தேவன் நடத்துகிறார். எதற்காக? பின்னாட்களிலே தேவன் நமக்கு நன்மை செய்ய முடியாது. ஸோ இப்ப பார்க்கும் போது சில நேரங்கள் தேவன் நம்மை நடத்துகிற பாதைகள் நன்மையானதாய் தெரியாமல் இருக்கலாம். உடனே நம்ம கலங்கிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது, பின் வாங்கிடக்கூடாது. சங்கீதக்காரன் சொல்ற, கொள்ளிவாய்கள் சர்ப்பங்கள் உள்ள இடங்கள்ல நீர் எங்களை நடத்தினாலும் வருஷர்ப்பங்கள் உள்ள இடத்தை நடத்தினாலும் எங்களை இருதயம் கூட பின்வாங்கவில்லை என்று சொல்லுகிறார். இப்ப இருதயத்துல கூட பின்வாங்கலை. அப்ப சில நேரங்கள் நம்ம என்ன செய்யறோம், அந்த சோதனைகளையும் போராட்டங்களையும் கஷ்டங்களையும் பார்த்துட்டு உடனே சோர்ந்து போயிடுறோம். கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார், ஆனா ஏன் நடக்கலை என்று சொல்லி கேள்வி கேட்டுகிறோம். பிரியமானவர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், ஒருவேளை உடனடியாக நன்மையை பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் நன்மை உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. பின் நாட்கள்ல உனக்காக நன்மை இருக்கிறது. ஸோ இந்த மாதத்தின் துவக்கத்துல கர்த்தர் உனக்கு செய்யாவிட்டாலும் இந்த மாதம் முடிவதற்குள்ளாக கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆனாலும் நான் ஒரு காரியத்தை இங்க நான் வாசிக்கும் போது, அதனால்தான் 3 வசனங்களை சேர்த்து வாசித்தேன். இங்க பார்க்கும் போது
இப்படிப்பட்ட சிறுமைப்படுத்தப்படுகிற போராட்டங்கள், சோதனைகள் உள்ள பாதையில நடத்தினாலும் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், அங்கே கண்மலையிலும் தண்ணீரை கர்த்தர் தந்தார். அதே போல அவர்களை மன்னாவினால் போஷித்தார் என்று பார்க்கிறோம். பார்ப்பதுக்கு வனாந்தரம் தான், பார்க்கிறதுக்கு வெறுமை தான், பார்ப்பதுக்கு கொல்லிவாய் சர்ப்பங்களின் பாதை தான், பார்ப்பதுக்கு சோதனையின் பாதை தான். மற்றவங்க பார்க்கும்போது அப்படி இருக்கு. ஆனா அந்த இடத்துல கர்த்தர் உன்னை தண்ணீரால் தாகத்தை தீர்க்கிறார், மன்னாவினால் உன் பசி ஆற்றுகிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சோதனை போராட்டத்தின் பாதையில் ஆண்டவர் பரிசுத்த ஆவியாகிய தண்ணீரை நமக்குள்ள தந்து அதனாலே நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்கி மகிழ்ச்சியோடு நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே அந்த சோதனைகள் போராட்டங்களின் பாதையை கடக்கும்படியாக பரிசுத்த ஆவியின் பலனை கர்த்தர் கொடுக்கிறார். தண்ணீராகிய பரிசுத்த ஆவியின் பலன் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, மன்னாவாகி வேத வசனத்தை கொடுத்து நம்மை தேற்றுகிறார். ஸோ இந்த வனாந்தர பாதையில, சோதனையின் பாதையில, போராட்டத்தின் பாதையில நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் அவருடைய அபிஷேகத்தின் மூலமாக நம்மை தேற்றுகிறார். அவருடைய வார்த்தைகள் வசனத்தின் மூலமாக, அந்த மன்னாவின் மூலமாக தேவன் நம்மை தேற்றுகிறார். ஆகவே இந்த பரிசுத்தாவினுடைய அந்த சப்போர்ட், அந்த உதவியும் வேத வசனத்தின் அந்த வாக்குத்தத்தத்தின் உதவியும் நமக்கு இருக்கும் சப்போர்ட்டாக. ஆகவே இந்த ரெண்டு சப்போர்ட்டோட, இந்த ரெண்டு துணையோடு, இந்த ரெண்டு விதமான உதவியோடு கூட நாம் இந்த மாதத்துல, இந்த வழியில கடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகவே நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனே நன்மை கிடைக்கலையே என்று நாம் சோர வேண்டாம். ஆண்டவர் பின்னாட்களில் வருகிற காலத்துல ஒருவேளை அது 2ஆம் தேதியா இருக்கலாம், 3ஆம் தேதியா இருக்கலாம், இல்லை 20ஆம் தேதியா இருக்கலாம், இல்லை இந்த மாதம் முடிவதற்குள்ளாக இருக்கலாம். ஸோ பின் நாட்களில் உனக்கு நன்மை உண்டாகும்படி ஆண்டவர் கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையிலே தேவன் நடத்துகிறார். ஆகவே பிரியமானே, ஒரு விஷயத்தை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதான் எபிரேயர்ல வாசிக்கும் போது, எபிரேயர் 11:40 வாசிக்கிறோம், அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாகவே நியமித்திருக்கிறார் என்று சொல்லப்படுறது. ஸோ நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், தேவன் நன்மையானவைகளை நமக்காக முன்னதாகவே நியமித்து விட்டார். ஸோ இந்த மாதத்துல தேவன் செய்ய போகிற நன்மையை ஆண்டவர் கடந்த மாதத்துல இல்லை, முன்னாடி நாட்கள்லேயே தேவன் நியமித்து விட்டார். அதை முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டாராம், முன்னாடியே ஆயத்தமாக்கி வச்சுட்டார். அதை பெற்றுக்கொள்ளும்படி இந்த மாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு நன்மையை இந்த மாதத்துல தேவன் நம்ம கையில கொடுக்கிறார். ஒன்னும் புரியும்படி சொன்ன வேணும், ஏற்கனவே சமைத்து வைத்த ஆகாரத்தை சாப்பிடுவதற்காக ஆண்டவர் தரப்போகிறார். ஆகவே ஏற்கனவே எல்லாம் ரெடியா இருக்கு, கர்த்தர் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீ விசுவாசித்தால் கர்த்தர் அதை இந்த மாதத்துல கொடுக்கக்கூடிய தேவனாக, அந்த விசுவாசத்தின் மூலமாக அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவேதான் சகரியாவில வாசிக்கிறோம் 9:12, நம்பிக்கையுள்ள சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். பிரியமானவர்களே, எவ்வளவு விசேஷமான வார்த்தை பாருங்க, நம்பிக்கை உள்ள சிறைகளை. ஸோ நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காத்திருப்போமானால், சிறைகள் என்று சொல்லும் போது கர்த்தருக்கென்று சிறைகளாய் மாற்றப்பட்டவர்கள், கர்த்தருக்கென்று அடிமைகளாய் மாற்றப்பட்டவர்கள். ஆகவே கர்த்தரை மாத்திரம் நம்பி ஜீவிக்கும்படியாக அந்த அடிமையாக மாற்றப்பட்ட ஒவ்வொருவரும் விலகி கொள்ளுங்கள், கர்த்தர் நன்மையானது தருவார், இரட்டிப்பான நன்மையை தருவாராம், அது இன்றைக்கே தருவார். ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து அதன் மேல் நம்பிக்கை வைத்து நாம் தேவ சமூகத்தை தேடி அதுக்கு கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது, அதற்காக நாம் ஜெபிக்கும் போது தேவன் நன்மைகளை இரட்டிப்பாய் தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஸோ இன்றைக்கே தேவன் அதை தரக்கூடியவராக இருக்கிறார், இந்த மாதத்தில் அதை கர்த்தர் தரக்கூடியவராக இருக்கிறார். ஸோ விசுவாசத்தோடு கர்த்தருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து, கர்த்தர் தர இருக்கிற நன்மை, உனக்காக ஏற்கனவே முன்னதாகவே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற நன்மையை இந்த மாதத்தில் நாம் பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நம்ம இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வதித்து இந்த வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக அவருடைய கரத்துல நம்மை தாழ்த்துவோமாக. நல்ல பிதாவே, உம்முடைய அருமையான சமூகத்துக்கு துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டதான உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய நன்மைகளால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறை வராது என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, கர்த்தாவே ஜெய ஜீவியத்தை காத்து கொண்டதான அந்த ஆண் பிள்ளையை காத்து கொண்டதான் அவர்களுக்கு கர்த்தர் நன்மையை செய்தார். அதுபோல தங்களுடைய ஜீவியத்தில் உத்தமமாய் நடக்கிறவர்கள், உண்மையாய் நடக்கிறவர்கள், பரிசுத்தமாய் நடக்கிறவர்களா ஜெய ஜீவியம் செய்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை செய்யும்படியாக வேண்டுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, அது மாத்திரமல்ல ஆண்டவரே, தங்களுடைய ஜீவியத்தில் ஆண்டவரே கர்த்தரை தேடுகிறவர்கள், கர்த்தர் நோக்கி பார்க்கிறவர்கள், ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள், தேவனை சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் நன்மை தருகிற தேவனா இருக்கு. ஆகவே அந்த பரம பிதாவின் இடத்துல அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். பிள்ளைகள் ஒவ்வொருவரும்
தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக ஜெபிக்கிறவர்களாய் காணப்படட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் வைத்திருக்கிறதான அந்த நன்மைகள் ஆண்டவரே பல சந்தர்ப்பங்களில் மற்றவர்கள் தீமையாக எங்களுக்கு விரோதமாய் செய்ய நினைக்கிறார். ஆனால் அந்த தீமையை கூட கர்த்தர் நன்மையாக மாற்றுவீர். எப்படி யோசேப்பின் வாழ்க்கையில் செய்தீரோ அது போல ஆண்டவரே இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வர இருக்கக்கூடிய எல்லா தீமைகளையும், ஆபத்துகளையும், விபத்துகளையும், நாசமோஷங்களையும் எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாக மாற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஒருவரும் தீமை கர்த்தாவே ஆண்டவர் தீமையினாலே ஆண்டவரே பாதிக்கப்படாதபடிக்கு அந்த தீமையான அனுபவங்கள் எல்லாவற்றையும் தேவன் நன்மையாய் இந்த மாதத்தில் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அது மாத்திரமல்ல ஆண்டவரே கர்த்தாவே, தேவன் முன்னதாகவே எங்களுக்காக நன்மை ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டீர். ஆண்டவரே, எங்களுடைய கண்களால் காண முடியாமல் இருக்கலாம், ஆனால் விசுவாசத்தினால இதை நாங்கள் அனுபவிக்க பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். நம்பிக்கை உள்ள சிறைகளை அரணுக்கு திரும்புகள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கு. ஆகவே கர்த்தாவே, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிக்கிறவர்களை ஆண்டவரை இரட்டிப்பான நன்மையினால் நிரப்பும்படியாக ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் உடைய கர்த்தாவே நன்மைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தொடரட்டும். கர்த்தாவே, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சங்கீதக்காரன் சொல்ற. ஆகவே அந்த நன்மை தொடரும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். கிருபையின் கரத்துக்குள்ள எங்களை தாழ்த்துகிறோம். ஆசீர்வதி மிஷன் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.